ஹாய் ஆல் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் பிஃபோர் எடுத்த வீடியோ தாங்க. ஒரு சண்டே எடுத்தது. மத்தியானம் சண்டேக்கு பார்த்திங்கன்னா நான் லன்ச் எதுவும் செய்யலை. ஆக்சுவலாக வெளியே கொஞ்சம் போக வேண்டிய வேலை இருந்ததுனால எதுவும் செய்யலை. ஸோ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாமா அப்படின்னு தோணுச்சு. சரி, என் ஹஸ்பண்ட் வந்து சரி தலைக்கறி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, சரி அதை எடுத்துகிட்டு வரலாமா அப்படின்னு பார்த்தாரு. சரி கிடைக்குதா கிடைக்கலையா என்னன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு கடைக்கு போய் பார்த்தாங்க. தலைக்கறி கிடச்சிதுங்க. அப்புறம் ஈவினிங் சரி டின்னருக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு மாதிரி வைக்கல, கிரேவி மாதிரியே வச்சுட்டேங்க. தலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் தலைக்கறி, கொஞ்சம் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு வேக வச்சுட்டேங்க. ஒரு பேனில் சோம்பு, சீரகம், கருவேப்பிலை தழை, கொஞ்சம் சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி எல்லாம் போட்டு நல்லா ஒரு வதக்குங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த தலைக்கறி எடுத்து அதில் போட்டு அதையும் ஒரு வதக்கிட்டு கொஞ்சம் அப்படியே கொதிக்க வைங்க. அப்புறம் நான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றலைங்க. தேங்காய் பீசஸ் வந்து கட் பண்ணி உள்ளே போட்டு சேர்த்துக்கிட்டேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு கொஞ்சம் போட்டுட்டுங்க. பத்தாமல் இருந்துச்சு, கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுட்டுங்க. அதுக்குள்ளே நான் ஒரு மசாலா பவுடர் அரைச்சேங்க. அந்த வீடியோ கிளிப் வந்து டெலிட் ஆகிடுச்சு போலங்க. இந்த சீரகம், மிளகு, சோம்பு, கொஞ்சம் பட்டை, கிராம்பு இதை மட்டும் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருந்தேங்க. அதுதான் இப்போது நான் போடுறேன் ஃபைனலாக. கொஞ்சம் பெப்பர் நிறையா போட்டுக்கோங்க, கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வைங்க. ஒரு பரட்டி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கருவேப்பிலை தழை, மல்லித்தழை தூவி இறக்குனா சுவையான தலைக்கறி கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. அப்புறம் மூளை கொஞ்சம் இருந்தது, சரி 2-3 முட்டையும் இருந்ததுனால சரி முட்டையும் போட்டு சரி செஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனில் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு ஒரு அப்படியே ஆயிலில் இது பண்ணிவிட்டுங்க. மூளையை உள்ளே போட்டு அப்படியே ஒரு வதக்கிட்டே இருந்தேங்க. அப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் ஆஃப் தண்ணி ஊற்றியிருந்தேன். அப்படியே ஃபுல்லாக வதக்கி எடுத்துட்டுங்க. மூளை கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா உப்பு போட்டுட்டுங்க. முட்டையை ஒரு 4 முட்டை ஊற்றுனேங்க. ஊற்றி அதையும் நல்லா ஒரு முட்டை பொரியல் மாதிரியே ஆயிடுச்சுங்க. கடைசியில் மல்லித்தழை, கருவேப்பிலை தழை தூவுனா சூப்பராக ஒரு மூளை ஸ்க்ராம்பிள் ரெடி ஆயிடுச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சண்டே வந்து எதுவுமே சாப்பிடாமல் இருந்ததுக்கு நைட் இது சாப்பிட்டங்காட்டி தான் அந்த சண்டேவே ஃபில் ஆன மாதிரி இருந்துச்சுங்க. ரொம்ப சூப்பராக அன்றைக்கி டேயும் போச்சு. நான் வந்து சப்பாத்தி, ரைஸு அது கூடயே சர்வ் பண்ணுங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்பீடாக செஞ்சனால என்னமோ தெரியலிங்க, ரொம்ப நல்லா வந்துருந்துச்சுன்னு சொன்னாங்க. டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அப்போ நான் இது செஞ்சிட்ருக்கும்போது தான் அம்மாவும் வந்திருந்தாங்க. வந்துட்டா சரி அப்படியே ஒரு வீடியோவும் எடுத்துகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால அப்படியே ஒரு வீடியோவும் எடுத்தாச்சுங்க. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. பாய். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ. இது என் பொண்ணு செஞ்ச ரெசிபிங்க, செய்து பாருங்கள். வாழ்க வளத்துடன் நலத்துடன்.